வணக்கம் தமிழ் மக்களே. ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் பதற்றம் மீண்டும் வெடிச்சிருக்கு. அதாவது ஏவுகணை தாக்குதல் மற்றும் வான்வழி தாக்குதல், அமெரிக்காவோட தலையீடு அப்படின்னுட்டு திரும்பவும் மத்திய கிழக்கில் ஒரு போர் பதற்ற சூழ்நிலை உருவாயிருக்கு. போர் நிறுத்தம் இருக்கும் போதே முதல்ல இஸ்ரேல் லெபனானோட பெய்ரூட் நகர் மேல தாக்குதல் நடத்துச்சு. இதுல பல பேர் காயமடைஞ்சதா செய்திகள் வந்துச்சு. இந்த தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமா ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்துச்சு. இந்த ஏவுகணையில் சுமார் 10-11 ஏவுகணைகளை இஸ்ரேல் இடைமறித்திட்டதா தகவல்கள் சொல்லுது. ஈரானோட இந்த தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமா இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை சில இராணுவ தளங்கள் மேல ஏவுனதா செய்திகள் வருது. இந்த பதட்டமான சூழ்நிலையில அமெரிக்கா யாரோட பக்கம் அப்படிங்கிற கேள்வி எழுது. இதுல நமக்கு வந்த தகவல் படி அமெரிக்கா இஸ்ரேலோடைய பாதுகாப்புக்கு தான் ஆதரவு அளிக்குது அப்படின்னும், ஆனா திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேல் கிட்ட எந்த தாக்குதலும் நடத்த வேணாம் அப்படின்னு கேட்டுக்கொள்றதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மாறி மாறி பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காம பேச்சுவார்த்தை மூலியமா தீர்த்துக்கலாம் இந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்றதாகவும், இஸ்ரேலுக்கு மேலும் தாக்குதல் நடத்த வேணாம் அப்படின்னு நிர்பந்திக்கிறதாகவும் தகவல்கள் வருது. போர் நிறுத்தம் இருக்கும்போது இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பிச்சது. ஈரான் அதற்கு பதிலடி கொடுத்தது. இப்போ திரும்பவும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்துது ஈரான் மேல. அப்புறம் அமெரிக்காவோட தலையீடு. இதையெல்லாம் பார்த்தா இவங்க போரை நிறுத்துற மாதிரியான ஐடியாவே இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஆனா இந்த போர்னால யாருக்கும் எந்த நல்லதும் நடக்க போறதில்லை அப்படிங்கிறது மட்டும் உண்மை. நன்றி மக்களே.